சீனு, வா நாமளும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நான் தனியா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். தனியா எல்லாம் வாங்க மாட்டாங்க, ஒன்னாதான் ஆசீர்வாதம் வாங்கணும். நீ வா. சீனு வாடா. வாடா. நல்லா இருங்க. எந்திரி. அடுத்த வருஷம் இதே நேரம் உங்க கையில குழந்தை இருக்கணும், புரியுதா? சந்தோஷமா இருங்க. தனா, நீயும் கதிரும் வாங்க. அண்ணா, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்லண்ணே. கதிரு, வாடா. போ. வாடாடி. சந்தோஷமா இருங்க. எப்படியோ நல்லபடியா விசேஷம் முடிஞ்சது. புவனேஸ்வரி வந்து பிரச்சனை பண்ணப்ப நான் கூட அப்பா எங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாரோன்னு பயந்துட்டேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா பெரியப்பா அவங்கள நல்லா நோஸ் கட் பண்ணி அனுப்பிட்டாரு. அக்கா, சாப்பாடெல்லாம் ரெடி தானே? ரெடியா தான் இருக்கு. அண்ணே, சாப்பிடலாமாண்ணே? எனக்கு வேண்டாம் சிவா. ஏன் மச்சான் வேணான்னு சொல்றீங்க? நீங்க எல்லாரும் சொன்னதுனால தான் இந்த ஃபங்க்ஷன் பண்றதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். குறிப்பா என் பொண்ணு தனா சொன்னதுனால தான். அதுக்காக நான் சிலதை மறந்துட்டேன்னோ சிலரை மன்னிச்சிட்டேன்னோ அர்த்தம் இல்லை. புவனேஸ்வரி வந்து அவ ஆதங்கத்தை சொல்லிட்டு போயிட்டான். அவளுக்கு நம்ம வீடேறி வந்து நம்ம குடும்பத்துல எது நடக்கணும் எது நடக்கக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் இல்லை. அதனாலதான் நான் அவளை அப்படி பேசி அனுப்புனேன். மற்றபடி நான் எல்லாத்தையும் மறந்து இதை முழு மனசா ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை. இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு தான் நான் இந்த விழாலா எதுவும் வேண்டான்னு சொன்னேன். நீங்க யாரும் கேட்கல. இப்போ அதுக்கேத்த மாதிரியே நடந்துருச்சு. இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ஐயோ விடு ரகு, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. நீ வா, வந்து சாப்பிடு வா. இல்லம்மா, எனக்கு பசிக்கல. ரகு, அண்ணா, பெரியம்மா ஃபீல் பண்ணாதீங்க. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி இந்த விழா ஏற்பாடு பண்ணாம இருந்திருக்கலாமோ? நீங்க அப்படி நினைக்காதீங்க. இது நடந்ததுனாலதான் புவனேஸ்வரி தடுக்க வந்தாங்க. ஆனா பெரியப்பா நம்ம குடும்பத்தையோ உங்களையோ விட்டு கொடுக்கல. அதுல சந்தோஷம் தானே. சரி, அப்ப சாப்பிடலாம் வாங்க. அண்ணி கவலைப்படாதீங்க அண்ணி. அண்ணன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சாப்பிடுவாப்ல. வாங்க, நம்ம போய் சாப்பிடலாம் வாங்க. சரிம்மா, அவர் சாப்பிடும்போது சாப்பிட்டோம். நீங்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. நீங்களும் உட்காருங்கம்மா. இல்ல, நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுறேன். உட்காருங்க, வா உட்காருமா. அத்தை உட்காருங்க.
இந்த பாலையாவது குடிங்க. நான் எடுத்துட்டு வந்த பாலை குடிக்க மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் மனசு கேட்கல. நீங்க சாப்பிடாமே இருக்கீங்கல்ல, தயவு செஞ்சு இதை குடிங்க. ஏன் கையால இதை வாங்க மாட்டீங்கன்னா பத்மா இல்ல பார்வதியை வந்து கொடுக்க சொல்லவா? அதை நீ எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஏதோ அக்கறை இருக்கிற மாதிரியெல்லாம் பேச வேண்டாம். என்னங்க சொல்றீங்க? எனக்கு என்னைக்கு உங்க மேல அக்கறை இல்லாம போயிருக்கு? ரகு, ஏன்பா இன்னும் சாப்பிடாம இருக்க? பசிக்கலம்மா. அது எப்படி பசிக்காம இருக்கும்? பால் கொண்டு வந்திருக்கா, அதை நீ இன்னும் சாப்பிடாம இருக்க. இன்னுமும் உனக்கு ஜானகி மேல கோபம்? மா, நீங்களா இப்படி கேக்குறீங்க? நடக்கிறதெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க 2 பேரும் இப்படி பேசிக்காம இருக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தாதான் இந்த குடும்பமும் ஒத்துமையா இருக்கும். இவ செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட சொல்றீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே. அவளுக்கு இந்த குடும்பத்தை பத்தி கவலை இல்லைல்ல? இல்ல ரகு, நான் சொல்ல வரதா அத்தை. கொஞ்சம் நீ. வேண்டாம் அத்தை, அவரை எதுவும் கட்டாயப்படுத்த வேண்டாம். அவரை எப்ப என்ன மன்னிச்சு என்கிட்ட சகஜமா பேசணும்னு நினைக்கிறாரோ அப்ப அவர் பேசட்டும். ரகு, பிரச்சனைங்க வரும் போகும். அதுக்காக நீ உன் உடம்ப கெடுத்துக்காத. நீ இப்படியெல்லாம் சாப்பிடாமலாம் இருக்காத. உன்னால அவளும் சாப்பிடாம இருக்கா. தயவு செஞ்சு 2 பேரும் வந்து சாப்பிடுங்க, வாங்க. எதுக்கு இதை இங்க வச்சுட்டு போற? எடுத்துட்டு போ. நீயே எடுத்துட்டு போய் குடி. சும்மா எனக்காக யாரும் பட்னிலாம் கிடக்க வேண்டாம். எனக்கு பசி இல்ல, அதனால நான் சாப்பிடுறேன். உனக்கு பசிச்சா நீ சாப்பிட வேண்டியதுதானே? எதுக்கு ஹால்ல போய் தினம் தினம் படுத்து மத்தவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? பார்க்கறவங்க ஏதோ நான் குடும்பப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. இங்கேயே படு. இல்லங்க, நான் வெளியவே. இத கூட திரும்ப திரும்ப சொல்லணுமா? அம்மா சொன்ன மாதிரி என்னால நீ செஞ்சதையெல்லாம் மறக்க முடியுமா இல்ல மன்னிக்க முடியுமான்னு தெரியல. நீ இவ்வளவு விஷயம் செய்யறப்போலாம் நல்லதுக்கு தான் செய்யறேன்னு சொல்றேன். இதுக்கு பின்னாடி காரணம் இருக்குன்னு வேற சொல்லிருக்க. ஆனா அந்த காரணத்தை மட்டும் என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படி என்ன காரணம் இருக்கு? உன்கிட்ட தான் நான் கேக்குறேன். நேரம் காலம் வரும்போது எல்லாமே உங்களுக்கே புரியும். என் மேல கோவம் இருந்தும் இன்னைக்கு இந்த கல்யாண நாளை கொண்டாட சம்மதிச்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி சொல்ற அளவுக்கு நமக்குள்ள ஒரு பிரிவு வந்துருச்சு. அப்போ நீ எதுவும் என்கிட்ட சொல்ல மாட்ட. சரி, சந்தோஷம். ஏய் சீக்கிரம் வாடா.
தம்பி நில்லுங்க. யாரு நீங்க? இங்க என்ன பண்றீங்க? தோரணம் கட்ட வந்திருக்கோம்மா. அதான் விசேஷமே முடிஞ்சிருச்சே. இப்ப எதுக்கு தோரணம் கட்டுறீங்க? மேல அலங்காரம் பண்ண சொன்னாங்க, அதான் வந்தோம்மா. மேல என்ன அலங்காரம்? சீனு மாயா 2 பேருக்கு இன்னைக்கு சாந்தி மூத்தன்னு சொன்னாங்க. அவங்க பேர் எழுதி பூ அலங்காரம் பண்ண வந்தோம்மா. அண்ணி என்னது இது? எப்ப யோ என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? யார் இதெல்லாம் உங்களை பண்ண சொன்னது? இல்ல அது வந்து வேற யாரு? நான் தான். நீங்களா? ஆமா. இரு பத்மா. இந்தாப்பா மீதி காசு. சரிங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் எல்லாம் பார்த்துட்டோங்கய்யா. முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோங்கய்யா. எந்த குறையும் இல்லையே? பக்காவா பண்ணிட்டோங்கய்யா. சரி, அசத்திட்டோங்கய்யா. வாடா. ஏங்க என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றாங்க? எதுக்கு இப்ப சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், கல்யாணம் ஆனவங்களுக்கு அடுத்து அதானே பண்ணுவாங்க. மாமா, வாமா மருமகளே. எதுக்கு மாமா புது புடவையெல்லாம் கட்டி ரெடியாக சொன்னீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. இன்னைக்கு நீயும் சீனுவும் வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்க. புரியல மாமா. அம்மாடி, இன்னைக்கு வீட்ல விசேஷம் எல்லாம் நடந்திருக்கு. முகூர்த்த நாள் வேற. அதான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அது எப்படி சொல்றது? காலா காலத்துல எங்களுக்கு ஒரு பேர குழந்தை வேண்டாமாமா? என்ன தாத்தானும் இவள பாட்டின்னு கூப்பிடுறதுக்கும் ஒரு குழந்தை வேணும்ல? என்னது பாட்டியா? ஆமா, நம்ம பேர குழந்தை உன்னை பாட்டின்னு கூப்பிடாம பின்ன பூட்டினா கூப்பிடும். இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேவையான வேலையை தான் பாக்குறேன். மாமா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே புரியல. நீதான் நம்ம இவகிட்ட சேலஞ்ச் எல்லாம் பண்ணி வச்சிருக்க. சீக்கிரம் எங்களுக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுப்பேன்னு. அம்மாடி, நீ ரூமுக்கு போ, எல்லாம் உனக்கு புரியும். போ போ போ. அட போமா. அண்ணே, இதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்க்காம நீங்களே முடிவு பண்ணா எப்படி? அதெல்லாம் பார்த்தாச்சு தங்கச்சி, எல்லாம் நல்ல நேரம் தான். இந்த வீட்ல சீக்கிரம் குழந்தை அப்படியே துள்ளி குதிச்சு விளையாட போகுது. நீங்க எந்த எண்ணத்துல இதெல்லாம் செய்றீங்கன்னு தெரியும். ஆனா நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. என் பையன் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். அடி போடி. ஒரு ஆம்பளை என்ன வேணாலும் கோவப்பட்டு கத்தலாம். ஆனா இந்த விஷயத்துல பொட்டி பாம்பாட்ட அடங்கிடுவாங்க. ஏதோ தேவதைக்கு மயங்கின ஒரு முனிவர் பேரு தேவதாஸ் தானே? அது விஸ்வாமித்ரர். ஆமாமா, அவரேதான் அவரேதான். அந்த கதையெல்லாம் கேட்டிருக்கீங்கல்ல? ஓஹோ, மாமா இதத்தான் சொன்னாரா? வரட்டும் சீனு, இன்னைக்கு நீ மாட்னடா. ஏங்க, இதெல்லாம் நீங்க முடிவு பண்ணா போதாது, என் புள்ள ஒத்துக்கணும். அதெல்லாம் ஒத்துப்பான். இந்த விஷயத்துல யாரா இருந்தாலும் மாறித்தான் ஆகணும். யார் வேணா மாறலாம், ஆனா என் புள்ள மாற மாட்டான். எதுக்கு இப்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க? மாற மாட்டான்னு சொன்ன, எப்படி மாறி வர்றான்னு பாரு. அண்ணி, என்ன இவன் புது மாப்பிள்ளைய ரெடியாகி வரான்? ஏய் மகனே, வா 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 வாடா வா. ஆடடா. அப்பா, எதுக்குப்பா புது ட்ரெஸ் போட்டு வர சொன்னீங்க? எங்க போறோம்? நீதான்டா ஒரு ரூமுக்கு போக போற. ஏன் ரூம்க்கா? என்னப்பா சொல்றீங்க? டேய், நீ
ரூமுக்கு போடா, எல்லாம் உனக்கு புரியும். ஐயோ, வாழ்த்துக்கள்ரா, வாழ்த்துக்கள். வர ஏய் சீனு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ இப்படி மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் என்ன மாறினேன்? வாடா இப்படி. என்னடா பட்டு வேட்டி சட்டையெல்லாம் போட்டு நின்னுட்டு இருக்க? அப்பா தான் ரெடியாகி வர சொன்னாரு. அந்த மனுஷனுக்கு தான் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அவர் சொன்னா நீயே யோசிக்காம போட்டு வந்து நிப்பியா? இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? என்னாச்சு அப்படி? டேய், அவரு உன் ரூம அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காருடா. எதுக்கு? உனக்கும் அந்த மாயாவுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. என்ன சீனு அமைதியா நிக்கிற? அப்ப நீயும் மாறிட்டியா? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இப்படி ரெடியாக இருக்கவே மாட்டேன். இங்க பாருப்பா, அந்த மாயா உன் வாழ்க்கையவே கெடுத்துட்டா. அவளால இந்த வீட்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அவ கூட சேர்ந்து நீ குடும்பம் நடத்த போறியா? நான் இப்போ இதுக்கு சம்மதம் சொன்னா அப்பா தான் வேற வேலை இல்லாமல் இதை பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாரு சீனு, இது எல்லாமே அந்த மாயாவோட வேலைதான். அவ ஒரு முடிவோட தான் இருக்கா. நீ அந்த ரூம்க்கெல்லாம் ஒன்னும் போக வேண்டாம். பேசாம நீ கீழேயே படு. ஏன் நான் எதுக்கு அவளை பார்த்து பயப்படணும்? டேய், அவ சரியான மாயக்காரிடா. உன்னை மாத்திருவா. என் மேல உனக்கு அவ்வளவுதான் நம்பிக்கையாமா? ஷோ, அதுக்கு இல்லப்பா. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இதோ பாருமா, அவ என்ன பண்ணாலும் நான் மசிய மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? இருங்க, அவளுக்கு இருக்கு. டேய், டேய் சீனு, இவன் என்ன இவ்ளோ வேகமா போயிட்டு இருக்கான்? ஐயோ, மாறிடுவானோ? சேச்சே, நம்ம புள்ளையாச்சே, அதெல்லாம் மாற மாட்டான். ஓவரா போயிட்டு இருக்கா. இவ என்ன பண்ணாலும் நம்மள அசைக்க முடியாதுன்னு இவளுக்கு காட்டுறேன். அம்மாடி. வேற எந்த சீனு? ஏய், பின்னாடி போன்னு சொல்றேன்ல. ஏண்டா, உனக்கும் எனக்கும் அப்படி என்னதாண்டா பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு மாயா, தேவையில்லாம என்ன சீண்டாத. உன் பேச்சுக்கே நான் வரல. நீ முதல்ல தள்ளி போ. இவ்ளோ தள்ளி போவா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஏன் என்ன பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையா? நல்லா பாரு. இங்க பாரு, இந்த ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்ணாத. அதெல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது.
இதுக்கெல்லாம் மயங்குறாள் நான் கிடையாது. அப்புறம் வேற எதுக்கு மயங்குவ? ஆ, வேண்டாம் மாயா, என்ன வேணாம்? நீ பண்றது தப்பு. இன்னும் எதுவும் பண்ணலையேடா. என்ன வேணும் உனக்கு? உனக்கு என்ன வேணும்? ஏன் எப்ப பாரு எரிஞ்சு விழுற? கொஞ்சம் பாசமா பேசலாம்ல. உன் மேலெல்லாம் எப்படி பாசம் வரும்? நான் சொல்றது ஒன்னாவது நீ கேட்டிருக்கியா? எனக்கு தெரியாம என்னெல்லாமோ பண்ணிருக்க. இப்ப கூட அந்த கதிர் இந்த வீட்ல இருக்கிறது உன்னாலதான். அவன் இங்க இருக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அவனாலதான் தனா லைஃபே போச்சு. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. யாரு அவன்? நல்லவனா? ஆமா, இந்த வீட்ல நீயும் அவனு மட்டும்தான் நல்லவங்க, மத்தவங்க எல்லாரும் கெட்டவங்க. இப்ப எதுக்கு நீ அவனை பத்தி பேசுற? இந்த ரூம் செட்டப் எல்லாம் கொஞ்சம் பாரு. இந்த நேரத்துல நம்மள பத்தி பேசலாம். நம்மளை பத்தி பேசுறதுக்குலாம் எதுவுமே இல்ல. உங்ககிட்ட பேசுறதுல எந்த யூஸும் இல்ல. நான் தூங்க போறேன். என்ன போட்டு தொலைச்சிருக்குதுல? தனலட்சுமி கதிரவன். என் பொண்ணு பேருக்கு பின்னாடி என் பேரு தான் வரணும். இல்ல இந்த பாஸ்போர்ட்டே வேண்டாம், மாத்தி கொடுங்க. கல்யாணம் ஆகிட்டாலே பாஸ்போர்ட்ல புருஷன் பேர் தானே சார் வரும், அதான முறை. என் பொண்ணு பேரு கூட அவன் பேர் இருக்கவே கூடாது. அதை நான் மாத்தி காட்டுறேன்.